சுவிட்ச் வந்து டோட்டல் கண்ட்ரோலுக்காக இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ டேட்டா கேபிள்னு உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ லைட் வந்து எரிய ஆரம்பிக்கும். இதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து கனெக்ஷன் வந்து இருக்கும். நம்ம எப்போனாலும் சுவிட்ச் கண்ட்ரோலில் போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்ஸில் இந்த சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். 12 வோல்ட் அடாப்டர் போட்டு நீங்கள் வந்து ஹலோ, உங்கள் mschinnasamy சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம காமனாக பார்க்குறது போல் நம்மளுடைய சோலார் கிட்டெல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எழுது. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கிட்டில் வந்து எப்படியெல்லாம் மேக்கிங் பண்ணி கொடுக்குறோம், என்னெல்லாம் லோடெல்லாம் கொடுத்துக்கலாம், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து காமனாக 2 கஸ்டமருக்கு வந்து 2 கிட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணுற மாதிரியும் லைட் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இதையும் வந்து செக் பண்ணி காமிக்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் நம்மளுடைய கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் பிரகாரம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கிட்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? நம்ம காமனாக கொடுக்குறது போல் இந்த கிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டோடைய ஃபுல் ஒர்க்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 5 வாட்ஸ் லைட்டானது 3 லைட்டு வந்து 3 மணி நேரம் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்காக நம்ம வந்து மேக்கிங் பண்ணியானதை வச்சுருக்கோம். மற்றொரு கிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கிட்டில் முழுக்க சிசிடிவி கேமராவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. சிசிடிவி கேமரா நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் ஆன்லைன் இருக்கணும் இல்லையா? ஸோ சோலாரில் அதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வாட்ஸ் லைட்டும் நம்மளுக்கு வந்து எரியிற மாதிரியும் எப்போயோ டைம் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போது இந்த கிட்டில் வந்து அவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். மொபைல் சார்ஜ் பண்ணுறதும் இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த சைடு வந்து லைட்டு, சோலார் கனெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த கிட்டெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய லோடை பொறுத்து நம்மளுடைய சோலார் பேனலும் சரி உள்ளே போடக்கூடிய லித்தியம் அயான் லித்தியம் பராபர் செல்ஸும் சரி எல்லாமே மாறுபடும். நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து இந்த கிட்டை பற்றி எங்கேயோ ஒரு இடத்துல வீடியோ போட்டோம் அப்படின்னா அதை ரேட்டை கொடுங்க, கமெண்ட் பாக்ஸிலும் சரி கேட்குறாங்க, இல்லை கால் பண்ணி கேட்குறாங்க, அது ஒரு ரேட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக ஒரு கிட்டுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதே கிட்டுக்கு அது ரேட்டை வந்து வராது. ஒரு சில டைமில் வந்து மாறுபடும். ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து லைட்டு மட்டும் கேட்குறாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎல்டிசி சீலிங் ஃபேன் ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, இல்லை டேபிள் ஃபேன் ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, இல்லை வந்து டிவியே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணக்குள்ளே நம்மளுக்கு வந்து அதோடைய ரேட்டானது மாறுபடும். இது வந்து ஒரு விஷயம். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறேன். இன்னொன்று, நீங்கள் கேட்குற லோடை பொறுத்து சோலார் பேனலுடைய சைஸும் மாறுபடும். உள்ளே மேக்கிங் பண்ணக்கூடிய லித்தியம் அயான் லித்தியம் பராபர் செல்ஸோடைய அளவும் மாறுபடும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே 2 வேரியேஷனில் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வாட்ஸ் வந்து 5 வாட்ஸ் லைட்டு 12 ஹவர்ஸ் எரியறதுக்காக இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 40 வாட்ஸ் பேனல் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 12 வோல்ட்டு 2 ஆம்ஸில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஒய்ஃபை கேமரா. ஸோ அவங்க வந்து 24 ஹவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்கலாம். அதுக்காக வந்து 30 வாட்ஸ் பேனலானது இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக லித்தியம் அயான் செல்ஸ் எல்லாமே அவைலபிளாக ஃபிக்ஸட் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதாவது நீங்கள் வந்து ஃபேன் கேட்டாலும் சரி, டிவி கேட்டாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி பேனலுடைய சைஸும் உள்ள பேட்டரியோட சைஸும் எல்லாமே மாறுபடும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டான ஒரு 3 இயர்ஸ் வாரண்டியோடு நாங்கள் வந்து கொடுக்குறோம். முழுக்க ஒரிஜினல் ஈவி கிரே செல் 3C ஈவி கிரே செல்ஸ் தான் லித்தியம் அயான் செல்ஸ் தான் போட்டு கொடுக்குறோம். ஸோ 3 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் ஆனால் நீங்கள் வந்து பார்க்க மாட்டிங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் தமிழ்நாடு முழுக்க எப்படி நாங்கள் வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங், அதாவது நாங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு கிட்டு வந்து போச்சு அப்படின்னா அந்த 3 இயர்ஸ் வாரண்டின்றது வந்து அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் ஆனால் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கொரியர் பண்ணிங்க அப்படின்னா. அதுக்கு மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா நாங்கள் வந்து நீ கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன காம்பனன்ட் போயிருக்கோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து காம்பனன்ட் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன அப்படின்னா சோலார் பேனலுடைய லைஃப் ஆனது அதிகம், அது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உள்ளே வந்து பேட்ரி போயிடுமா? வாய்ப்பு கிடையாது. பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே 3C செல்ஸ் ஈவி கிரேட் செல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அதில் 1C கூட யூஸ் பண்ணுறதில்ல, 3C ஈவி கிரேட் செல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அதோட லைஃப்பில் வந்து பார்த்தா 8 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அது சோலார் நம்ம வந்து அது வந்து ஈவில் தான் 8 இயர்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா கண்டினியூட்டி ஆம்ஸ் ரேட்டிங் நம்ம சார்ஜ் பண்ணக்குள்ளே ஆம்ஸ் ரேட் கண்டினியூட்டி இருக்கிறதுனால அதோடைய லைஃப் வந்து குறையுது. 4 தூரம் சார்ஜ் இதெல்லாம் அது ஈவிக்கு சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம சோலார்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் வந்து எப்பவுமே வந்து ஆம்ஸ் ரேட்டிங் ஒரே ஈவனாக இருக்காது. நம்மளுக்கு வந்து மாறுபடும். மேகமூட்டங்கள் குறையும் போது ஆம்ஸ் ரேட்டிங் குறையும், வோல்டேஜ் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஆம்ஸ் ரேட்டிங் ஈவனாக இல்லாததுனால இதோடைய லைஃப் டைம்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கம்ப்ளீட் ஆகக்குள்ள ஒரு 10 இயர்ஸுக்கு
கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் ஆகும். அப்போ வந்து பேட்டரி போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து என்ன கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னா, இது கம்ப்ளைண்ட் ஆகிறது உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இதில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகலாம் பெரும்பாலும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தா இதில் நாங்கள் வந்து மேக்கிங் பண்ணக்கூடிய சார்ஜ் கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோல் கம்ப்ளைண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் தவிர மற்ற பெரும்பாலும் உங்களுக்கு வந்து வராது. அந்த 3 இயர்ஸுக்கு மேலே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொரியர் ஆனது பண்ணிடுவோம். ஸோ லைஃப் லாங் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்களுடைய சைடிலிருந்து சின்னசாமி நாங்கள் வந்து ஆரம்பித்த இந்த ஒரு பிராண்டட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்றைக்குமே இன்றைக்கி வந்து ஒரு கிட்ட வந்து எங்களுக்கு வந்து பணம் அனுப்பிச்சிட்டா கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வந்து 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 டேஸ் டைம் கேட்போம். ஆர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 டேஸ் வந்து டைமுக்கு, ஆர்டர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொரியர் வந்து பண்ணிடுவோம். ஸோ இப்படி பண்ணிட்டாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான லோட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய வந்து 5,000 10,000க்கு மேலே வரக்குள்ள அவங்க வந்து நம்மளுக்கு ஜிபே வந்து பண்ணுறாங்க. பண்ணிட்டா கூட நான் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து வாட்ஸ்அப்லேயோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நானாக இருந்தால் கூட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம வந்து பணம் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து யோசிச்சுட்டு தான் இருப்போம். ஸோ சப்போஸ் பொருள் அனுப்புவாங்களா, அனுப்ப மாட்டாங்களா, இல்லை வந்து நிறைய இடங்களில் நடக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களா, அப்படிலாம் வந்து ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு டைம் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதோ, வாய்ஸ் மெசேஜ் போகிறதோ, இல்லை கால் பண்ணி சொல்கிறதோ இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்டே நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ணுறதா இருந்தோம். ஸோ நாளைக்கு வந்து முடியல. நாங்கள் வந்து ஒர்க் பண்ண இடத்துல வந்து கொஞ்சம் லேட் ஆகி போனதுனால வந்து ஆஃபீஸுக்கு வந்து சேர முடியல. ஸோ அதனால் வந்து நின்று போச்சு. ஸோ நாங்கள் சொன்ன டேபிள் கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும், மண்டே வந்து பண்ணோம் அப்படின்னா உடனே கொரியர் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதில் ஒரு நபர் வந்து ஒருத்தருக்கு கொஞ்சம் தாங்கினார். ஓகே 1 டேன்றதுனால கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், 1 டைம் தானே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஓகே 1 டே 2 டேஸில் உங்களுக்கு ஒர்க் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போனா முன்கூட்டியே நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து பணத்தை அனுப்பிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பேசிடலாம் காமனாக அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணோம். இப்போ வந்து இதில் வந்து ஒர்க்கிங் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். காமனாக இந்த மொபைல் சார்ஜிங் எப்படி வந்து ஆகுது, இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக் லைட், அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னு ஈவினிங் ஆனால் தானே எரிக்கூடிய லைட், அந்த ஒரு சிஸ்டம் இதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லைட் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் சுவிட்ச் கண்ட்ரோல் கேட்டிருக்காங்க, இன்னொன்று டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க, ஒன்று வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் மெயினில் நம்ம வந்து ஈபியில் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒர்க் பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிசிடிவி கேமராவுக்கு நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேட்குற சர்க்யூட் தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல சிசிடிவி கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டானது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனெக்டர்லாம் இருக்குது. அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலார் கனெக்ஷனுக்கு, கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டு சிசிடிவின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அது சுவிட்ச் கண்ட்ரோல் தான் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சிசிடிவி கேமரானா பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து டேரெக்டாக எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துட மாட்டோம் அவுட்புட்டில். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன ஒய்ஃபை கேமரா வாங்குறீங்களா அந்த கேமராவுடைய வோல்ட் என்ன, அதோடைய ஆம்பியர் என்ன, அதாவது அடாப்டர் நீங்கள் வந்து ஈபியில் வந்து சார்ஜ் பண்ணுவீங்க அதோடைய அவுட்புட்டுடைய வோல்ட் என்ன, அவுட்புட்டுடைய ஆம்ஸ் என்ன, இது எல்லாமே கேட்டுட்டு பிறகு தான் எங்களுடைய கிட்டில் கொடுக்கக்கூடிய பேட்டரியிலிருந்து நாங்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அதோடைய ஆம்பியரும் சரி வோல்டேஜும் சரி அந்த 2 amps ஸ்டெப் டவுன் பண்ணி தான் நாங்கள் வந்து அவுட்புட்டை கொடுப்போம். அப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து டேரெக்டாக எடுத்து சிசிடிவி கேமராவுக்கு வந்து சொருவிட்டீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா உங்களுடைய காம்பனண்ட் என்ன, அதாவது லைட் பர்பஸ் டிசி சப்ளையாக இருந்தால் ஃபேன் சப்ளையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நாங்கள் காமனாக யூஸ் பண்ணுறதுனால அது வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை நாங்கள் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் வந்து காமனாக வந்து அதர் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஓன் கிரியேட்டிவிட்டியில் செய்கிறது சிசிடிவி கேமரா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது அதர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி கொடுக்குறதுனால அதோடைய அவுட்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எவ்வளோ ஆம்பேர் எடுத்துக்குது எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்குது இதை மென்ஷன் பண்ணி தான் கரெக்டாக நாங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணியானது கொடுக்குறோம். ஸோ இதையும் இந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிட்டு எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணி வந்து பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்டெல்லாம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இந்தோடைய கிட்டில், இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கிட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல இந்த கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வாட்ஸ் லைட்டானது நம்மளுக்கு 3 லைட் வந்து 12 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசிடிவி கேமராக்காக ஒரு 5 வாட்ஸ் லைட் வந்து எப்போயோ டைம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கிட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சோலார் பேனல் வந்துடும். இந்த ஒரு கிட்டு நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த கிட்டுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் அயான் செல்ஸ் வந்து உள்ளே பேட்டரி எல்லாமே வந்துடும், கண்ட்ரோலர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட் உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிட்டில் அப்படியே கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்டர்லாம் நாங்கள் வந்து அவைலபிளாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம். இந்த கனெக்டர் பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சோலார் கனெக்ட் பண்ணுறதும் சரி, இல்லை வந்து அவுட்புட்டாக லோடுக்கு எடுக்கிறதும் சரி, எல்லாமே இந்த பின்னில் தான் நீங்கள் வந்து எடுக்க மாதிரி இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும், அந்தளவுக்குலாம் கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து அவைலபிளாக கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு அதர் ப்ராடக்ட்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்டே வந்து பிஎல்டிஸில் இந்த நம்மளுடைய கிட்டில் ஒர்க் ஆகக்கூடிய பிஎல்டிஸில் சீலிங் ஃபேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ஆட்ஸில் வரக்கூடிய வீடியோஸில். நெக்ஸ்ட் வந்து டேபிள் ஃபேனு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டிவி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கூட நம்ம வந்து கிட்டானது அரேஞ்ச். அப்போ வந்து அந்த கிட்டு நீங்கள் வந்து கேட்குறது மாதிரி கிட்டே பெருசாகும், பேட்டரி பெருசாகும், பேனல் பெருசாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்குற லோடு மாதிரி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மாறுபடும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணி வந்து பார்த்துடலாம். சரிங்களா, இப்போது இந்த கிட்டில் மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சொன்னோம் இல்லைங்களா, லைட்டானது ஆட்டோமேட்டிக் சீட் லைட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த கிட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேனலுடைய லோகோவில் வந்து 2 சுவிட்ச் வந்து இருக்கு இல்லையா. இந்த 2 சுவிட்சில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் சுவிட்ச் வந்து டோட்டல் கண்ட்ரோலுக்காக. இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் டோட்டல் அவுட்புட்டுக்கு பவர் வரதும் சரி, மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சு டோட்டலாக உங்களுக்கு வந்து வரும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொபைல் சார்ஜிங்கை வந்து பண்ணி பார்த்துடலாம். இது டோட்டல் சுவிட்ச் கண்ட்ரோலானது ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மொபைலானது டேட்டா கேபிள் போட்டு நம்ம வந்து சார்ஜரானது பண்ணி பார்த்துடலாம். ஸோ டேட்டா கேபிள் போட்டாச்சு. இப்போ இந்த சுவிட்சை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய மொபைலை வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகே, இங்கே தெரியும் பாருங்கள், சார்ஜஸ் ஆனது ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கேபிள் போட்டு கூட உங்களுடைய மொபைலானது நீங்கள் வந்து சார்ஜஸ் ஆனது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததை வந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாக்கெட்டில் மேல் ஷாக்கெட்டில் உங்களுக்கு வந்து என்னென்ன கனெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். சோலார் கனெக்ஷன் பண்ணுறது இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு எல்இடி வந்து இருக்கு இல்லையா, இது வந்து சோலார் கனெக்ஷன் பண்ணிங்கன்னா இது வந்து எரியும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சோலார் லைனை வந்து கனெக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால சோலார் லைட் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்காக உங்களுக்கு வந்து பவர் சப்ளை போட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போது இந்த பின்னானதை அட்டாச் பண்ணுறேன். இந்த சோலார் பின்னில் இதை வந்து அட்டாச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ லைட்டானது எரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ப்ளூ லைட் எரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரிக்கு பவர் வந்துட்டு இருக்குது, சோலார்லேருந்து பவர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோலார் கனெக்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். இந்த பின்னு இந்த சென்டரில் ஒரு பின்னு வந்து இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு சிலர் வந்து கேட்பாங்க ஆட்டோமேட்டிக் சீட் லைட் கனெக்ஷன்ஸில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லைட் ஆனது வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 5 வாட்ஸ் லைட்டு. இப்போ வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் இந்த பின்னு வந்து இருக்கு இல்லையா, இந்த பின்னில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ அட்டாச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த லைட் ஆனது எரிய ஆரம்பிக்குதா. இது வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த சோலார் கனெக்ஷனை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போது சோலாரானது இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து லைட்டே எரியாது. சரிங்களா, அப்போ வந்து இந்த சோலார் பேனல்னு வரக்கூடிய பவரானது எப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதோ, அதாவது மாலை நேரம் அமுத உடனே உங்களுக்கு வந்து பவர் சோலார் பேனல் தான் அவுட்புட்டாக வராது. அப்போ இந்த லைட்டானது உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சோலார் பவர் இந்த லைட் ஆஃப் ஆகிட்டால் உங்களுக்கு இந்த லைட்டானது எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன்ஸில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழ் பின்னில் வந்து இவங்க வந்து கேட்டது எப்படின்னா ஒரு சுவிட்சு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன்லேயே சுவிட்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன் சுவிட்ச் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு பின் வந்து இருக்கும். இது காமனாக நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் வந்து ஒர்க் ஆகாது, டைரெக்டாக வந்து கனெக்ஷன் வந்து இருக்கும். நம்ம எப்போனாலும் சுவிட்ச் கண்ட்ரோலில் போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்ஸில் இந்த கனெக்டரானது இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு
லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஈபியில் வந்து சார்ஜ் ஆனது பண்ணிக்கலாம். 12 வோல்ட் அடாப்டர் போட்டு நீங்கள் வந்து சார்ஜஸ் ஆனது இதில் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து போட்டிருப்போம் டிசி 12 வோல்ட் சார்ஜிங். இதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு ஆட்டோமேட்டிக் சார்ஜரும் வருது, ஆட்டோ கட் ஆஃபில். அதையும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அந்த சார்ஜஸ் போடக்குள்ள இது சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து 13 வோல்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் அடாப்டர் 12 வோல்ட் 2 ஆம்ஸ் அடாப்டர் போட்டிங்கன்னா கூட இதில் வந்து ஈபியில் சார்ஜ் பண்ணுறதுக்கு போடக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். 13 வோல்ட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சார்ஜர்ஸ் வந்து வாங்கி இதில் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த சார்ஜர்ஸில் வந்து சார்ஜ் ஆகக்குள்ள ரெட் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல் ஆகிட்டால் வந்து ப்ளூக்கு வந்து மாறிடும். அந்த சார்ஜஸும் நாங்கள் வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பெரும்பாலும் எங்களுடைய கிட்டில் நீங்கள் ஒரு கிட்டு வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கிட்டை வந்து நீங்கள் ஈபியில் போய் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்காது. பெரும்பாலும் பேனலுடைய வாட்ஸ் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக போட்டு தான் ஒவ்வொன்றும் கால்குலேஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈபியில் போய் சார்ஜ் பண்ணுற ஃபீலிங்கே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளுடைய கிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். பெரும்பாலும் வந்து வார கணக்கில் உங்களுக்கு வந்து மழை பெய்யுது, அந்த மாதிரி டைமில் வந்து சார்ஜ் ஆகிறது பாதி தான் ஏறும். ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லாமல் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கிட்டு எல்லாமே நீங்கள் வந்து கழட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பின்னெல்லாம் அங்கே அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். இந்த பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு எது சோலார் கனெக்ஷன் எது லைட் கனெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே ஹேண்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இந்த பேக் சைடு வந்து பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணி மாட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து கிளிப்பு வந்து இருக்குது. ஸோ இது வந்து மாட்டிக்கலாம். அப்படியே உங்களுடைய வீட்டுக்கு ஈவி சப்ளை எங்கே இருக்கோ அங்கே தூக்கிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சார்ஜஸ் ஆனது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்டில் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். அதையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல முடிக்கிறேன். இப்போது நம்மளுடைய கிட்டில் வந்து உள்ள வந்து சர்க்யூட் வந்து இருக்கு இல்லையா, உள்ள சார்ஜ் கண்ட்ரோலும் சரி, இல்லை வந்து நீங்கள் சிசிடிவி கேமராக்கெல்லாம் நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில சர்க்யூட் போர்டெல்லாம் உள்ளே வைக்கிறதா இருக்குது. நாங்கள் சர்க்யூட் போர்டு அப்போது வந்து அந்த காம்பனண்ட் ஃபுல்லாக ஹீட் ஆகும். நாங்கள் காமனாக கொடுக்கக்கூடியது பார்த்தா லோடு வந்து ரொம்ப லோவாக நீங்கள் வந்து லோடு கேட்குறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த ஃபேன் கூலிங் ஃபேனானது வராது. எங்களுடைய சிஸ்டத்தில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதாவது நீங்கள் நிறையா வந்து ஒரு சில சிஸ்டத்தில் இல்லைங்களாம் பார்த்துருப்பீங்க, ஃபேன் கண்டிப்பாக கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்மளுடைய இதுலேயும் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல ஒரு டிசி ஃபேனாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கான ஏர் ஹோல்ஸ் இது. இந்த இடத்துல உள்ள காம்பனண்ட் வந்து ஹீட் ஆனால் மட்டும்தான் இது இருக்கக்கூடிய ஃபேன் ஒர்க் ஆகும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஹீட் ஆனது வெளியே தள்ளும். உள்ளே சப்போஸ் ஹீட்டப்புள்ள வெளியேற்றிட்ட பிறகு உள்ளே கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ இது எல்லாமே டெம்பரேச்சர் சென்சாரில் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுடைய கிட்டானது. சரிங்களா? இந்த இடத்துல இதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ இது போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படி வந்து கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மேக்கிங் பண்ணி ஆனது கொடுக்குறோம். இது எல்லாமே எங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி. இப்போது ஒரு காமனாக நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் வந்து சொல்லியிருப்பேன் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்து அதில் வந்து சொல்லியிருப்போம். அதில் வந்து காமனாக ஒரு சில வந்து கேட்பாங்க அந்த கிட்டு என்ன வேலை பொதுவாக கேட்பாங்க. ஸோ அதில் நாங்கள் என்ன சொன்னதுன்னா கஸ்டமர் கேட்கும் வகையில் ரெடி பண்ணி தரோன்னா அதில் வந்து என்ன பொருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு லைட்டும் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ண கேட்குறீங்க, ஃபேன் எத்தனை மணி நேரம் யூஸ் இதெல்லாம் கேட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி நாங்கள் வந்து கொடுப்போம். சரிங்களா? கண்டிப்பாக எங்களை வந்து தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகும் காமனாக சொன்னது போல் இந்த வீடியோக்கு லாஸ்ட் எண்டில் ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும். அது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சரிங்களா? குறிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மின்சாரம் இல்லாத இடங்களில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முழுக்க நாங்கள் வந்து லித்தியம் ஃபோராப்பஸ் செல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால சோலார் கிட் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். வாரண்ட்டிக்கு மேலே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆனாலே நாங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி தான். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஓகே, நன்றி, தேங்க்யூ. வணக்கம். இது உங்கள் mschinnasamy சேனல். நாங்கள் ஓனாக தயாரிக்கக்கூடிய சோலார் கிட், லைட் அண்ட் ஃபேன், டிவி, சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லித்தியம் ஃபார் சேல்ஸ் பண்ணிருக்கும். பேட்டரியாக மேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கும். விவசாயத்திற்கு சோலார் இருக்கக்கூடிய மோட்டார் சேல்ஸ் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கும். தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு